இன்று ஞாயிற்றுக்கிழமை 27/4/2025 விசுவாவசு வருடம் சித்திரை 14ஆம் நாள். நட்சத்திரம் அஸ்வினி. யோகம் சித்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்த நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி, 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. இன்று அமாவாசை. வலம்புரி வரசித்தி விநாயகர் ஆலயம், கணபதி காலனி, அண்ணா நகர் கிழக்கு, சென்னையின் இன்றைய ஆன்மீக ஜோதிடம். இன்று அமாவாசை. முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டிய நாள். அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பவர்கள் தங்களின் கோத்திரம், குலதெய்வம், 3 தலைமுறையின் பெயர்களை அறிந்து அதை உச்சரித்து எள்ளும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் கொடுப்பது அவசியம். தர்ப்பணம் செய்து முடிந்த பிறகு தினசரி செய்ய வேண்டிய நித்திய பூஜைகளை மேற்கொள்ளலாம். முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை தலைவாழை இலையில் படையல் போட்டு காகத்திற்கு அன்னம் வைத்த பிறகு உணவு உட்கொள்ள வேண்டும் என்பது நடைமுறை வழக்கமாகும். ஞாயிற்றுக்கிழமை நவ கிரகங்களில் முதன்மையானவராக கருதப்படும் சூரிய பகவானை மனமுருக வழிபட சங்கடங்கள் விலகும் என்பது நம்பிக்கை. மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுவிற்கு ஆகாரமாக புல், வாழைப்பழம், அமாவாசை நாளில் அகத்திக்கீரை ஆகியவை கொடுப்பது சகல செல்வங்களும் கிடைத்திட வழிவகுக்கும் என்பதும் நம்பிக்கை. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் முக்கியமான முடிவுகள், இழுபறிகள் நம்மை தள்ளக்கூடும் என நினைக்கும் விஷயங்களை முடிந்தவரை செய்யாமல் இருப்பது நல்லது. சூரிய காயத்ரி மந்திரம். அஸ்வதி வசாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாத். இந்த எளிய மந்திரத்தை தினசரி காலை வேளையில் சூரிய நமஸ்காரம் செய்து உச்சரித்து வழிபடுவது தேக ஆரோக்கியத்திற்கு மிக சிறந்தது. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஓம் கம் கணபதி நம. திருச்சிற்றம்பலம். சந்திரன் என்று சொல்லக்கூடியவர் எல்லா நாளும் இருப்பார். கிட்டத்தட்ட இந்த 27 நாளும் சந்திரன் இருப்பார். அதில் ஒரு நாள் அமாவாசை. இப்போ இந்த 30 நாளில் இந்த அமாவாசை என்று ஒன்று வரும் பொழுது சந்திரன் இருக்க மாட்டார். அதாவது நாம் இருக்கக்கூடிய உலகம், அதன் பிறகு ஆன்ம உலகம், அதன் பிறகு தான் தேவலோகம். இப்போ இந்த ஆன்ம லோகத்துல நம்மளுடைய பித்ருக்கள்லாம் இருக்கிறதா ஐதீகம். இந்த ஆன்மாக்களுக்கு அமிர்தம் மூலமாக உணவு செல்கிறது. இது சந்திரன் செய்கிறார். நாம அந்த ஒரே ஒரு நாள் சந்திரன் இல்லாத அந்த ஒரு நாள் அமாவாசை திதியில் அந்த ஆன்மாக்களுக்கு பசி எடுக்கும். அந்த ஆன்மாக்கள் அவர்களை பெற்றவர்கள் அல்லது அவர்களுடைய சந்ததியர்களை நோக்கி, அவர்களுடைய வீட்டை நோக்கி வரும். இந்த சந்ததியர்கள் தரக்கூடிய அந்த எள்ளும் நீரும், இதுதான் ஆன்மாவிற்கு உணவும் நீருமாக போய் சேர்கிறது. அவ்வாறு கொடுக்கக்கூடிய இந்த உணவும் நீரினால் மகிழ்ந்து அந்த ஆன்மாக்கள் நம்மை ஆசீர்வாதம் செய்கிறார்கள். இதை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். ஆனால் இன்றைய சூழ்நிலை அல்லது வீட்டினுடைய நிலையை பொறுத்து சில விஷயங்களை நாம் மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். நமக்காக நாம் சில விஷயத்தை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். அமாவாசையில் நீங்கள் உங்களுடைய பிதர்களை, உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபடுதல் சிறப்பை சேர்க்கும். இன்றைய தினத்திற்கான ராசிப்புடன் மேஷ ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கை துணை வழியே சந்தோஷம் நிலவும், குடும்பம் சிறப்பாக இருக்கும். மூத்தவர்களுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல வழியை காட்டும். ரிஷபராசி நேயர்களை, ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் பெருகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். மிதுன ராசி நேயர்களை,
அன்பானவர்களுடைய துணை கொண்டு நீங்கள் சிறப்பான வேலைகளை செய்வீர்கள். சிறந்த பரிசுகள் உங்களை தேடி வரும். குடும்ப உறுப்பினர்களிடையே அந்யோன்யம் இருக்கும். கடகராசி நேயர்களை, குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக காலம் கடத்துவீர்கள். ஞாபக மறதியினால் சில பணிகளை விட்டு விடுவீர்கள். செலவுகள் உண்டு. சிம்மராசி நேயர்களை, வருமானம் திருப்திகரமாக இருக்கும். குடும்ப சூழ்நிலை உயரும். குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தினருடன் சுற்றுலா சென்று வருவதற்கான திட்டங்களை தீட்டுவீர்கள். கன்னிராசி நேயர்களே, நல்ல செய்திகள் வந்து காதில் விழும். தொலைபேசி வழி தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். துலா ராசி நேயர்களே, பெரிய மனிதர்களுடைய சந்திப்பும் ஞானம் மிக்கவர்களுடைய அரவணைப்பும் உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய தினம். இறை வழிபாட்டில் நாட்டம் காட்டுவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, பழைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவீர்கள். பஞ்சாயத்துக்கள் மூலமாக தீர்வு காணப்படும். மறைந்த பொருட்கள் உங்கள் கண்ணில் படும். தனுசு ராசி நேயர்களே, அத்தியாவசியமான வேலைகளை தவிர்த்து மற்ற வேலைகளில் கவனம் செலுத்துகிறீர்கள். கவனம் தேவை. செலவுகள் உண்டு. அலைச்சல்கள் உண்டு. மகர ராசி நேயர்களே, ஆதாயம் தரும் அலைச்சல்களும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பும் தொழில் ரீதியாக அல்லது குடும்ப ரீதியான முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். கும்பராசி நேயர்களே, பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும். உங்களுடைய பேச்சினால் பிரச்சனை வரும். எச்சரிக்கை தேவை. குடும்ப உறுப்பினர்களிடையே மனஸ்தாபங்கள் உண்டாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மீனராசி நேயர்களே, ஒரு விஷயத்தை செய்யும் முன்பு ஆலோசித்து செய்ய வேண்டும். கவனக்குறைவுகளால் சில விஷயங்களை செய்து அதனால் பிரச்சனைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தலை மற்றும் முகம் இந்த இடங்களில் சில வலிகள் ஏற்படலாம். அருகில் உள்ள உங்களுடைய மருத்துவரை காண்பது நன்மையை கொடுக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.